குடியுரிமை திருத்த சட்டத்தினுடைய ஒரு சாராம்சமாக அந்த சட்டத்தை இயற்றி அது கொரோனா பேரிடர் காலமாக அது மாறியதற்கு பின்பு நிறுத்தப்பட்டது. நடைமுறையில் அதற்கான பணிகள் நிறுத்தப்பட்டது. அதை செய்வதற்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்கிற ஒரு முக்கியமான ஒரு கருத்து இருக்கிறது. அப்போ அது யாரை நோக்கியதாக இருந்தது? சிறுபான்மை மக்களை நீங்கள் இந்த மண்ணின் மைந்தர்களா, உங்கள் அப்பன் யாரு, உங்கள் அப்பனுக்கு அப்பன் யாரு, அவன் இந்த ஊரில் தான் பிறந்தாங்கிறதுக்கு 3 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிறவனுக்கு பர்த் சர்டிஃபிகேட் கொடு அப்படின்னு கேட்குற ஒரு நடைமுறை இருக்கிறது. இப்போ எனக்கே நான் 70களின் பிற்பகுதியில் பிறந்தவன், எனக்கு பர்த் சர்டிஃபிகேட்டே கிடையாது. ஏன்னா நான் ஆஸ்பத்திரியிலே பிறக்கலை, நான் வீட்டிலேயே பிறந்தேன். வீட்டில் பிறக்கும் போது பர்த் சர்டிஃபிகேட் யார் கொடுக்குறது? எங்கள் அப்பா தான் கொடுக்கணும். பர்த் சர்டிஃபிகேட் அஃபீஷியலாக கொடுக்க முடியாது. எங்கள் அப்பாவும் இப்போ கிடையாது, அவரும் போயிட்டாரு. அப்போ பல பேர் போன தலைமுறைக்காரர்கள் மருத்துவமனையில் பிறக்காதவர்கள் இருக்கிறாங்க. அப்போ நீ பர்த் சர்டிஃபிகேட் இல்லாதவன் இந்த மண்ணின் மைந்தன் கிடையாது, நீ இந்த ஊருக்காரன் கிடையாது, இந்த நாட்டுக்காரனே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய குடியுரிமை திருத்தத்துக்கான ஒரு குழப்படியை அவங்க இதற்குள்ள கோர்த்து விட்டுருக்காங்க. ரெண்டையும் 2 in 1 பண்ணி வச்சிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமானது ஒன்று.